இதய அடைப்பு. அந்த இதய அடைப்பு வந்துச்சுனாலே பயம் வந்துடும். நிறைய பேருக்கு என்ன சொல்லுவாங்க, போனதுமே உனக்கு 2 அடைப்பு 3 அடைப்பு இருக்குது அப்படின்னதுமே பாதி பேருக்கு அதுக்கப்புறம் நம்ம வாழவே முடியாதுன்ற ஒரு நிலையில் அவங்களா மனதளவில் ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருப்பாங்க. பயப்பட தேவையில்லை. இதய அடைப்பு ஏன் வருது? அதிகமாக உழைக்கிறது, இன்றைக்கி சாப்பிட்ற உணவுகள் சரியில்லை, அதனால் இதய அடைப்பு வருது. அதுக்கு முக்கியமாக அருகம்புல், சித்தரத்தை, வெண்தாமரைப்பூ, சீரகம், தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். இருதய அடைப்பு. இருதயத்தில் அடைப்பு வர்றதுக்கு காரணங்கள் அதிக குடிப்பழக்கம், புகைப்பழக்கம், போதை பாக்கு இதெல்லாம் போடுறாங்க. அப்படின்னாக்கா அந்த துவர்ப்பு தன்மை இதெல்லாம் அவங்களுக்கு போய் கண்ட எண்ணெயில் வறுத்தது பொரிச்சது சாப்பிட்றப்போ இருதயத்தில் ரத்தங்கள் அதிக சூடாகி இரத்த நாளங்கள் அடைச்சிக்கிறோம். நரம்புகள்லாம் நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும். அங்கங்கே முடிச்சா இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கையில் காலில் எல்லாம் ஆசன வாயில் கூட அவங்களுக்கு முக்கி வெளியே போவாங்க. சீக்கிரமாகவே அவங்க உடம்புல ரத்தோட்டங்கள் சூடாயிரும். சூட்டு உடம்பாக இருக்கிறவங்களுக்கு அவங்க மாமிச உணவுகள் அதிகம் சாப்பிட்டாங்கனாலும் அவங்களுக்கு அந்த மாதிரி கொழுப்புக்கள் போய் வெளியில் வராமல் நிறைய ரத்தத்தில் கொழுப்பு அல்லது உப்பு சத்து இது ரெண்டும் கூடுச்சுனாக்கா அவங்களுக்கு இருதயத்தில் அடைப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரத்தம் சீக்கிரமாக அவங்களுக்கு உறையும் தன்மை இருக்கும், அதிகமாக சூடாகும். அதனால அவங்களுக்கு கழிவுகள் வெளியேறாமல் வேர்த்து வெளியில் வராமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு இருதய அடைப்புகள் வரும். மோசன் ஒரு 3 நாளைக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த இருதய அடைப்புகள் இருதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள், வீக்கம், அந்த இருதயத்தில் ஹார்ட்டில் நீர் கோர்க்கிறது, வலி, அடைப்பு இதெல்லாமே வர்றதுக்கு காரணம் நாம் சாப்பிட்ற உணவுகள் தான். அதனால் நம்ம சாப்பிட்ற வேலைக்கு ஏற்ற மாதிரி உணவுகளை சாப்பிடுங்க. எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க. இந்த அதிக மாமிச உணவுகள் சாப்பிட்றவங்க மாதத்துக்கு ஒரு முறையாவது டேஸ்ட்டுக்காக ஆசைக்காக கொஞ்சமாக சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கனாலும் வெயிலில் வியர்க்கிற மாதிரி நடங்க, நடைப்பயிற்சி கொடுங்க. அப்படி இருந்தீங்கனாக்கா இருதயத்துக்கு நல்ல வெளிக்காற்று படும்படியாக நம்ம இருக்கிற இடங்களில் மரத்தடிகளில் இருக்கணும். இந்த லீவு நாட்களில் கொஞ்சமாக நீங்கள் வெளியில் போய் வந்தீங்கனாக்கா சுத்தமான காற்று ஆக்சிஜன் கிடைக்கிறப்போ இருதயத்துக்கு போகிற அந்த இரத்த நரம்புகள் அடைப்புகள் எல்லாமே சரியாகும். இப்போது இருதய அடைப்பு சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நாம் பார்க்கலாம். வெண் தாமரைப்பூ நிறைய நாம் அடைப்புக்கு மருந்துகள் சொல்லியிருக்கோம். அதில் முக்கியமாக காஞ்சது நாளும் பச்சை நாளும் எல்லா காலத்துலேயும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது இந்த வெண் தாமரை இதழ். ஒரு 3 இதழ் எடுத்துக்கிடுவோம். இது நல்லா மெல்லிசா பிச்சு போட்டுக்கிட்டோம். இது கூட சீரகம் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் கூட எடுத்துக்கிட்டால் போதுமானது. இதுவும் உள்ள உறுப்புகளில் இருக்கிற கசடுகளை கரைச்சி அடைப்புகளை அந்த ரத்தோட்டத்தை ஒரே சீராக வச்சுக்கிறோம். உள்ள உறுப்புகளை சுத்தமாக வச்சுக்கிறது, புண்ணு இந்த மாதிரி இருந்ததுனால ஆற்றக்கூடியது, ரத்தத்தை ஒரே சீதோஷ்ண நிலையாக வச்சுக்கிறக்கூடியது சீரகம். இது ரெண்டையும் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். சீரகமும் வெண் தாமரை இதழ் ஒரு 3 இது ரெண்டையும் நல்லா அரைச்சி எடுத்துருக்குறோம். சாறு வர நல்லா நசுங்கிற மாதிரி ரெண்டும் நல்லா கலந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட சிற்றரத்தை பொடி ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு எடுத்துக்கிறலாம். இந்த கூட்டு மருந்தோட சேர்த்துக்கிறணும். இப்போ இது கூட அருகம்புல் சாறு கூட சேர்த்துக்கிறலாம். நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துட்டோம்னாக்கா 1 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிட்டா போதுமானது. தினமும் நாம் குடிச்சிட்டு வரணும். இப்போ அது கூட தேன்,
இந்த மருந்து எப்போவுமே சாப்பிட்டுட்டு வாந்தி எடுத்துடக்கூடாது. உள்ளுக்குள்ளே இருக்க தேன் கலந்து மருந்து சாப்பிட்றப்போ அந்த கூட்டு மருந்தாக வேலை செய்கிறப்போ உள்ளே இருக்கிற புண்ணு இதுகளை ஆற்றக்கூடியது, கழிவுகளை வெளித்தள்ளக்கூடியது. தேன் நம்ம தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். இருதய அடைப்புக்கு தினமும் காலையில் இந்த மருந்து சாப்பிடணும். இந்த மருந்து சாப்பிட்ற நாட்களில் மாமிச உணவுகள், புளித்த உணவுகள், கடின உணவுகள் எடுத்துக்கிறாமல் இருந்துட்டு அவங்க இந்த மருந்தை தினமும் காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் கழித்து உணவு சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா அடைப்பு இதெல்லாம் சரியாக போயிடும். 30 நாள் அல்லது 48 நாள் சாப்பிட்டுட்டு அவங்க போய் படம் பிடிச்சி பார்த்தாங்கனாக்கா ரத்தோட்டம் ஒரே சீராக இருக்கும். அந்த நரம்புகள்லாம் வலி எடுத்துக்கிட்டு புடைச்சி இருக்கிறதெல்லாம் சரியாகும். இருதய அடைப்பு இல்லாமல் எடுத்துறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இதய அடைப்பு வந்துச்சுனாலே மரண பயம் வந்துடும். அதனால் நிறைய பேர் பயத்திலே இருக்காங்க. பயப்பட தேவையில்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு மெதுவாக சாப்பிட்றீங்களோ அவ்வளவுக்கு அளவு உள்ளே இரத்த குழாயை சரி செய்யும். ஏன்னா நாக்கினுடைய கீழே இருக்க துவாரங்கள் வழியாக இதனுடைய சுவை போகும்போது அந்த ரத்தத்தில் இருக்கிற அடைப்புகளை அறுத்தெடுக்கும்போது இதய அடைப்பு கண்டிப்பாக சரியாகும். இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.